Hello friends, welcome back to my channel. namumbusinessseiyalaam. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல வேர்ல்ட் வைட் டிமாண்ட் இருக்கும் ஒரு ப்ராடக்ட் பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஆக்சுவலா இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த அளவுக்கு நம்ம ஒரு 15 இயர்ஸ் 20 இயர்ஸ் பேக் போய் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸோடைய வரத்து அப்படின்னு நமக்கு சைனால இருந்து தான் அதிகமா வந்துட்டு இருந்து இப்போ வரைக்குமே சைனால இருந்து தான் இந்த ப்ராடக்ட் மேக்ஸிமம் நம்ம ஊருக்குள்ள இருந்து நம்ம வாங்குறோம். ஆனா இதோடைய டிமாண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா வர வர உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிட்டே போதே தவிர டிக்ரீஸ் அப்படின்ற டெப்த் நம்ம பார்க்கவே இல்லை. ஆனா இந்த ப்ராடக்ட்ல என்னென்னலாம் உங்களுக்கு நன்மைகள் இருக்கு, என்னென்னலாம் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு இந்த ப்ராடக்ட் மூலயமா நம்ம இதை பயன்படுத்துறதுனால அப்படின்றது ஃபர்ஸ்ட் தெரியணும். அதை நம்ம கஸ்டமர்ஸ்க்கு நம்மளோட பப்ளிக் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாலே நம்மளால ஈஸியா இந்த பிசினஸை நம்ம ஊர்லயே பண்ணி நல்ல லாபமே எடுக்க முடியும். மினிமம் 40,000 உங்களால வீக்லி ஏர்ன் பண்ண முடியுங்க. ஸோ என்ன கான்செப்ட் அப்படின்றத பார்த்துடலாம். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறீங்க, இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே தெரிய ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸா கிடைச்சிடும். ஸோ கான்செப்ட் கூட போயிடலாம். பேபி டைப்பர்ஸ். பேபி டைப்பரை பொறுத்த அளவுக்கு நம்ம நார்மலா பயோடிகிரேடபிள், அதே போல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எதுவும் கெமிக்கல்ஸ் இல்லாம குளோரின் ப்ளீச் இல்லாம இந்த மாதிரியான நாப்கின் பேட்ஸ், சானிட்டரி பேட்ஸ்ன்னு சொல்லிட்டு மார்க்கெட்ஸ்ல நிறைய இருக்கு. இப்போ ஃபீமேல்ஸ்க்கு யூஸ் பண்றதுக்காக நம்ம சானிட்டரி பேட்ஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஆரம்பிச்சிருச்சு. யூஸ் பண்ணல அப்படின்னா கூட அவங்களுக்கு ஓகே இந்த மாதிரி ஆர்கானிக்கான பேட்ஸ் இருக்கு அப்படின்றது தெரியுது. அவங்க அதை யூஸ் பண்றாங்க. ஏன்னா ஃபீமேல்ஸை பொறுத்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்ம மந்த்லி ஒரு 4 times 5 times 4 days 5 days யூஸ் பண்ணுவோம். ஸோ பேட்ஸ் அப்படி இருக்கும் போதே நம்ம கெமிக்கல் டிப்டு, அந்த குளோரின் ப்ளீச்டு இந்த மாதிரி பேட்ச் யூஸ் பண்றதுனால நமக்கு கேன்சர் மாதிரியான கொடிய நோய்கள் வருது, அவ்வளோ ஒரு எஃபெக்ட்ஸ் வருது. குழந்தை பிறக்கிறதுல இருந்து ப்ராப்ளம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. ஆனா ஒரு குழந்தை மினிமம் பாத்தீங்கன்னா ஒரு 4 வயசு வரைக்குமாவது நம்ம டைப்பர் டெய்லி போடுறோம். அப்ப அந்த குழந்தைக்கு என்ன மாதிரியான இம்பாக்ட் வரும் அப்படின்றத யோசிக்கணும் நம்ம. அப்போ இந்த மார்க்கெட் எந்த அளவுக்கு சானிட்டரி நாப்கின்ஸ்க்கு ஒரு ப்ரொமோஷன்ஸ், ஆர்கானிக் டிகிரேடபிள்க்கு உங்களுக்கு தேவையோ அதே அளவுக்கு குழந்தைங்க பயன்படுத்துறதுக்கும் கண்டிப்பா தேவை. ஈவன் பெண் குழந்தைங்களும் பயன்படுத்துறாங்க, ஆண் குழந்தைங்களும் பயன்படுத்துறாங்க இல்லைங்களா. எல்லாருக்குமே அந்த ஒரு அவேர்னஸ் அப்படின்றது தேவை. இந்த பயோடிகிரேடபிள் டிஸ்போசபிள் டைப்பர்ஸ் மேனுஃபேக்சரிங் பத்தி தாங்க இந்த பிசினஸ். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா நிறைய இடத்துல எனக்கு இந்த பிசினஸ் பத்தி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச் பண்ணப்ப நிறைய இடத்துல இதுக்கான பாயிண்ட்ஸே எனக்கு கிடைக்கல. ஏன்னா நிறைய அவேர்னஸும் கிடையாது, மார்க்கெட்டிங்கும் கிடையாது, ப்ராடக்ட்ஸும் கிடையாது. ஆனா ரொம்ப ரொம்ப சிம்பிள். இந்த ஒரு ப்ராடக்ட்ஸை நம்ம ஒரு ஹோம் பேஸ்டாவே எடுத்து பண்ண முடியும். அதுக்கு உங்களுக்கு தேவையானது என்னென்ன அப்படின்றதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். காட்டன், அதே போல பேம்பு, அப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்டார்ச். ஸோ ஸ்டார்ச் அப்படின்றது உங்களுக்கு இந்த ஆள்வலி கிழங்கு, அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா சக்கரவள்ளி கிழங்கு, அதுக்கப்புறம் உங்களுக்கு பாம் லீவ்ஸ், இந்த மாதிரியான ஒரு சில கிழங்கு வகைகள்ல இருந்து எல்லாமே உங்களுக்கு ஃபைபர் தயாரிப்பாங்க. உங்களுக்கு நல்லாவே தெரியும் பனானா ஃபைபர் நிறைய இடத்துல பார்த்துருப்போம். அந்த வாழை நார்ல இருந்து நமக்கு புடவைகள், அப்புறம் ஷர்ட்ஸ் பண்றோம், ஈவன் நாப்கின்ஸ், சானிட்டரி பேட்ஸ் எல்லாமே பண்றோம். அந்த மாதிரி ஃபைபர் தான் மெயின் இந்த ஒரு பேட் யூஸ் பண்றதுக்கு, அதாவது ஒரு டைப்பர் மேனுஃபேக்சரிங் பண்றதுக்கு. இதுல ஏதாவது ஒரு காம்போ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல இந்த மாதிரி காம்போஸ் யூஸ் பண்றோம் இல்லைங்களா, இதுல 5 லேயர் அப்சார்ப்ட் ஃபைபர் வச்சிருப்பாங்க. ஏன் 5 லேயர் அப்படின்னா யூஸ்வலா ஒரு குழந்தைங்க அப்படின்னா நம்ம எவ்வளவு நேரம் அந்த பேட்ச் குழந்தைங்களுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்றது இருக்கு. நிறைய பேர் 24 ஹவர்ஸ்மே இந்த மாதிரியான டைப்பர்ஸ் போட்டே வச்சிருப்பாங்க. ஒரு சிலர் நைட்டு மட்டும் தூங்கும் போது குழந்தைங்க எழுந்துக்க கூடாது அப்படின்றதுக்காக போடுவாங்க. இன்னொருத்தவங்க கிட்ஸை கொண்டு போயிட்டு நம்ம இந்த பிளே ஸ்கூல்ஸ் எல்லாம் விட்டுட்டு வருவாங்க இல்லைங்களா, டே கேர், அந்த மாதிரி இடத்துல எந்நேரமும் போட்டே வச்சிருப்பாங்க. காலையிலயும் போட்டு வச்சிருப்பாங்க, நைட்லயும் போட்டு வச்சிருப்பாங்க. சோ அதனால இவ்வளவு மணி நேரம் அந்த குழந்தை ஒரு கெமிக்கல்ல முக்கி எடுத்து ஒரு பேட் போட்டுட்டே இருக்கு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்றத மட்டும் நம்ம யோசிச்சு பார்க்கணும். சோ இதனால பெரிய விதமான நோய்கள் வர நிறைய வாய்ப்புகள் சான்சஸ் நிறைய இருக்கு. அது இல்லாம நார்மலா நோய்களே வரலன்னா கூட ரேஷஸ் இன்க்ரீஸ் பண்ணும். சோ அதனாலதான் இந்த மாதிரியான ஆர்கானிக்ல மேட் பண்ண ஃபைபர்ஸ் நம்ம யூஸ் பண்றோம். நார்மல் காட்டன் கெமிக்கல் ப்ளீச்டு பஞ்சு இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு பதில் இந்த ஃபைபர் யூஸ் பண்றோம். அதுக்கப்புறம் நான் ஓவன் பேப்பர் இருக்கு பாத்தீங்களா, அந்த பேப்பர் தான் நம்ம அந்த ஃபைபருக்கு மேல நம்ம அதை வச்சு கவர் பண்றதுக்காக பேட் ஆஸ் யூஷுவல் ஒரு சானிட்டரி பேட் எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி தான் பேஸ் பண்ண போறோம். ஆனா இத ஷேப் மட்டும் தான் நம்ம பண்ண வேண்டியதுங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் சைட்ல வெல்க்ரோ நம்ம ஒட்டுற மாதிரியும், அதுக்கப்புறம் அதுக்கு க்ளூ
நமக்கு வெல்க்ரோ ஓட்டுறதுக்கு க்ளூ, இதுதான் வந்து ரா மெட்டீரியல்ஸ் நமக்கு தேவை. ஆக்சுவலா ஃபைபர் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டாப் ஷீட்லயும் பேக் ஷீட்லயும் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஃபைபர் வந்து வச்சிருப்பாங்க. முன்னாடி ஈரப்பதம் வந்து மாய்ஸ்சர் அப்சர்வ் பண்ணக்கூடாது, பேக் சைட்லயும் பண்ணக்கூடாது. குழந்தைங்க வந்து உருண்டு பரண்டு படுக்கிறது நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனால உங்களுக்கு ஃப்ரண்ட்லயும் கொடுத்துருப்பாங்க, அதே போல பேக் சைட்லயும் வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு மெட்டீரியல் பாத்தீங்கன்னா பேம்போ விஸ்கோஸ் ஃபேப்ரிக் அப்படின்னு சொல்ற நான் ஓவன் மெட்டீரியல்ஸ்னால வந்து ஸ்டிச் பண்ணிருப்பாங்க. இது வந்து ஹை அப்சர்ப்ஷன் மெட்டீரியல் பேம்போ விஸ்கோஸ் ஃபேப்ரிக் அப்படின்றது. குளோரின் ஃப்ரீ, குளோரின்ல ப்ளீச் பண்றது இல்ல. என்னடா நான் இவங்க குளோரின் சொல்றாங்களே அப்படின்னா என்ன அப்படின்னா, யூஸ்வலா பஞ்சுகள் இருக்கு பாத்தீங்களா, அந்த பஞ்சுகளை வந்து ப்ராசஸ் பண்ணும்போது அதுல குளோரின்ல வந்து ப்ளீச் பண்றது அப்படின்றது ஒரு ப்ராசஸ். அந்த குளோரின்ல ப்ளீச் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதோடைய நிறம் வெள்ளை நிறத்துக்காக வந்து பியூரா இருக்கும் பாத்தீங்களா ஒயிட், அதுக்காக அந்த ப்ளீச் வந்து பண்றது. ஸோ அந்த ப்ளீச் பண்ணும்போது அதுல நிறைய வந்து ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் வந்து அதுல சோக் பண்ணும்போது அப்சர்வ் ஆயிடும். அதை ட்ரை பண்ணி காய வச்சுதான் அடுத்த ப்ராசஸிங் பண்றதே. ஸோ அதனாலதான் இது வந்து குளோரின் ஃப்ரீ அப்படின்னே சொல்லலாம். ப்ரொடக்ஷன் பொறுத்தளவுக்கு இதுக்கு மிஷின்ஸ் அவைலபிளா இருக்குங்க. ஸோ மிஷின் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் 95,000 rupees கிட்ட மிஷின்ஸ் வரும். மிஷின் ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு ஒரு டெய்லரிங் தெரிஞ்சிருக்கு அப்படின்னாலே இந்த மிஷின் போதும். பேட்டர்ன்ஸ் மட்டும் நீங்க ஒரு பேண்ட் பேட்டர்ன் நம்ம எப்படி பண்ணுவோம், ஒரு பேண்டீஸ்க்கு வந்து இன்னர்ஸ்க்கு எப்படி ஒரு பேட்டர்ன் பண்ணுவோம், அந்த மாதிரி பேட்டர்ன்ஸ்ல மட்டும்தான் நீங்க வந்து ஸ்டிச் பண்ண போறீங்க. அந்த பேட்டர்ன்ஸ்ல நடுவுல உங்களுக்கு வந்துட்டு ஒரு டபுள் லேயர் மாதிரி கொடுத்து இந்த பேட் வந்து இந்த மாதிரியான அப்சர்வன்ட் பேம்போ விஸ்காஸ் லேயரும் நான் ஓவன் பேப்பர் வச்சு நீங்க இந்த பனானா ஃபைபரோ இல்ல காட்டன் ஃபைபரோ பேம்போ ஃபைபரோ அதை வச்சு ரோல் பண்ணி ஸ்டிச் பண்ணும். இதுக்கு ஆக்சுவலா ப்ரொஃபஷனலா ட்ரைனிங்ஸ்லாம் அவைலபிளா இருக்கு. நீங்க மிஷின் வாங்குற இடத்துலயுமே 2-3 பேட்ச் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காட்டுவாங்க, நீங்க எப்படி அதை வந்து ஸ்டிச் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க அவங்க கிட்டயும் லேர்ன் பண்ணிக்கலாம். எப்படி இருந்தாலும் நம்ம ஓரலா சொல்லும் போது நிறைய பேருக்கு அது புரியாது. டைப்பர் பொறுத்தளவுக்கு பேண்ட் ஷேப்ல இருக்கிறது இருக்கு, அதே போல பேண்ட் ஷேப் இல்லாம அப்படியே டைப் பண்ணி கட்டுற மாதிரி நிறைய இருக்கு. மிஷின் வந்து ப்ரொடக்ஷன் உங்களுக்கு 1000 pieces per hourக்கு உங்களுக்கு கொடுக்கும். சிங்கிள் ஃபேஸ் கரண்ட்லேயே வந்து உங்களால வந்து அதை வந்து ஆப்ரேட் பண்ண முடியும். ஒரு டெய்லரிங் மிஷின் போடுறோம் இல்லைங்களா, தையல் மிஷின் போடுற அளவு தான் உங்களுக்கு தேவை. இது வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் மிஷின் அப்படின்னு சொல்லலாம். பேக்கிங் நீங்க எப்படி பண்ணுவீங்கன்னா 30 பீஸ் யூஸ்வலா இப்ப எப்படி வாங்குறாங்கன்னா ஒரு மாசத்துக்கு அப்படின்னு சேர்ந்த மாதிரி வாங்கிடுறாங்க. 30 பீஸ் 15 பீஸ் 60 பீஸ். இப்ப டே டைம் ஈவினிங் டைம் போடுறாங்க, 2 times மாத்துறாங்க அப்படின்னா 60 pieces அந்த மாதிரி வாங்குறாங்க. ஒரு பீஸ்ல இருந்து 30 பீஸ் 60 பீஸ் இந்த மாதிரி வரைக்கும் நம்ம வந்துட்டு பண்ணணும். கிட்ஸ் இருக்கிற வீட்டில், அதாவது பேபிஸ் இருக்கிற வீட்டில் மேக்ஸிமம் நம்மளோட கிராசரி லிஸ்ட் கூட பார்த்தோம்னா டைப்பரோட பேக்கெட்ஸ் இல்லாமல் 90% ஆஃப் வீடுங்களில் இருக்கவே மாட்டாங்க. அதே போல் டைப்பர் பொறுத்த அளவுக்கு XL, L, XXL, ஸ்மால் இந்த மாதிரியான எல்லா சைஸ்லையும் பண்ணும். இன்னொரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இதில் அடல்ட் டைப்பர்ஸும் இப்போ ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கு இப்போ. ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா டைப்பர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே வந்துட்டு நிறைய வந்து யூஸ் பண்ண மாட்டோம். ஆனா இப்போ ஒரு 15-20 இயர்ஸா டைப்பர்ஸே கெதி அப்படின்ட்டு நிறைய பேர் நம்மள இருக்கும். அதே மாதிரி தான் அடல்ட் டைப்பர்ஸ் வந்து நல்ல மார்க்கெட் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. இதே கான்செப்டை நம்ம அடல்ட் டைப்பர்ஸ்க்கும் பண்ணலாம். ஈவன் குழந்தைங்களை விட வயசானவங்க பெரியவங்களுக்கு தான் வந்து இந்த ரேஷஸ் இன்ஃபெக்ஷன்ஸ் அந்த மாதிரிலாம் பரவுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா டைப்பர்ஸ் அடல்ட் டைப்பர் யார் யூஸ் பண்ணுவாங்க, அந்த பர்சன்ஸ் வந்து சிக்கா இருக்கிற பர்சன்ஸும் அவங்களால வந்துட்டு சடனா எழுந்து போக முடியாதவங்களும் அவ்வளோ ஏஜ்டு பர்சன்ஸும் தான் இருப்பாங்க. அப்போ அவங்க ஆல்ரெடி பிசிக்கலி வந்து வீக்கா தான் இருப்பாங்க. இன்ஃபெக்ஷன் சீக்கிரமா அட்ராக்ட் ஆக நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அவங்க யூஸ் பண்ற அந்த டைப்பர்ஸ் வந்து இந்த மாதிரி கெமிக்கல் ப்ளீச்டா இல்லாம ஒரு ஆர்கானிக்டா இருந்தது அப்படின்னா கண்டிப்பா வந்து அது எக்ஸ்ட்ரா பெனிஃபிஷியல் தான். ஸோ நம்ம இதே ஒரு கான்செப்ட் ஐடியா வந்துட்டு நம்ம அதே ஒரு அடல்ட் டைப்பர்ஸ்க்கும் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியுங்க. இது வந்து ஒரு ஈகோ ஃப்ரெண்ட்லி, ரேஷஸ் ஃப்ரீ, ரேஷஸே இருக்காது. அந்த மெட்டீரியலே நீங்க பாத்தீங்க அப்படின்னா இது பேம்போ விஸ்கோஸ் ஃபைபர்ல மேக் பண்ணது. இழுத்தாலே நம்மளுக்கு அப்சர்வன்ட் தெரியும், உங்களுக்கு அப்படியே ஒரு பூ மாதிரி இருக்கும். நம்ம தொட்டு ஃபீல் பண்ணோம்னா இந்த மாதிரியான மெட்டீரியல்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு. ஸோ இந்த ரா மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு இன்கேஸ் நீங்க வந்து ஃபுல்லாவே ப்ளீச்டு மெட்டீரியல்லையே இது தயாரிக்கணும் அப்படின்னாலும் அந்த ரா மெட்டீரியல் டீடைல்ஸும் நான் கொடுக்குறேன், நீங்க செக் பண்ணி பாருங்க. இதோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ப்ராஃபிட் எப்படி இருக்கும்னா 2 lakh கிட்ட ஒர்க்கிங் கேபிட்டல் வேணுங்க. 1 லட்ச ரூபா உங்களுக்கு மிஷின்கே போயிடும். 1 lakh பாத்தீங்க அப்படின்னா உங்களோட ப்ராடக்ட் நீங்க உங்க வீட்டுல இருந்தே இதை பண்ணலாம். ஒரு சின்ன லெவல்ல ஒரு சின்ன இடம் இருந்தாலே போதும் உங்களுக்கு பண்றதுக்கு. உங்களால எவ்வளவு முடியும், ஒரு நாளைக்கு வந்து ஒரு 50 பீஸ் 60 பீஸ் இப்படி நீங்க பண்ணாலே போதும்.
ஸ்லோவா இதை வந்து மார்க்கெட் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ்க்கு, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயும் ஃபேமிலிஸ்குள்ளேயும் தெரிஞ்சவங்களுக்குள்ளேயும் நியர்பை ஷாப்குள்ளேயுமே நம்ம வித்தாலே போதும். குழந்தைங்களுக்கு செலவு பண்ண மாட்டேன் அப்படின்ற பேரண்ட்ஸ் வந்து கண்டிப்பா யாருமே இருக்க மாட்டாங்க. அவங்களோட ஹெல்த்துக்காக நம்ம செலவு பண்றோம். ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த டைப்பர் போடுறதுனால ஒரு ரேஷஸ் வரும் பாத்தீங்களா, அந்த ரேஷஸ்க்கு ஒரு க்ரீம் விக்குதுங்க. அந்த க்ரீம் வந்து 500 ரூபா ஒரு மாசத்துக்கு அப்ளை பண்றதுக்கு குழந்தைங்களுக்கு. இந்த டைப்பர் வந்து 1500 ரூபா 2000 ரூபா ஒரு மாசத்துக்கு செலவு இல்லாம அதுக்கு ஒரு 500 ரூபா கொடுத்து ஒரு க்ரீம் வந்து அப்ளை பண்ணி விடணும். குழந்தைங்களை வந்து இந்த டைப்பர் கட்டிட்ட பிறகு அங்க வந்து வெட் டிஷ்யூ வச்சு ஃபுல்லா தொடச்சிட்டு அந்த க்ரீம் பண்ணி விட்டாதான் வந்து அந்த இடத்துல வந்து ரேஷஸ்லாம் இருக்காது, அதெல்லாம் வந்து போய்டும்ன்றதுக்காக ஒரு க்ரீம் வேற வந்து சஜஸ்ட் பண்றாங்க. ஸோ அப்படியெல்லாம் வந்து அவ்வளோ ஸ்பெண்ட் பண்றதுக்கு பதில் இதுக்கு கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணா, அதாவது ஒரு 10% எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணாலே குழந்தைங்களோட ஹெல்த்துக்கும் சரி, அவங்களுக்கு வந்து ஆர்கானிக்லி இந்த மெட்டீரியல் போயிடும். இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், அந்த டைப்பர்ஸ் வேஸ்ட் போட்டு குப்பையில மக்காம அது வந்து எவ்வளோ வந்து அனிமல் வேஸ்ட் அதை யூஸ் பண்ணி அது அகெயின் வந்து ஒரு ப்ராப்ளம் தான் என்விரான்மெண்ட்டுக்கு. அப்படி எதுவுமே ஆகாம இது வந்து டிகிரேடபிள், மண்ணில் போட்டதும் மக்கக்கூடியது. ஸோ அந்த மாதிரி ஒரு பேட் நம்ம மேனுஃபேக்சரிங் பண்றோம்னா 1000 பீசஸ் பர் ஹவருக்கு ப்ரொடக்ஷன் போது 8 மணி நேரம்னா 8000 பீசஸ். நம்ம இனிஷியலா இந்த பிசினஸ் பண்ணும்போது இவ்வளோ அளவுக்குலாம் நம்மளால சேல்ஸ் பண்ண முடியாது. அதனால தான் வீக்லி கால்குலேஷன் சொல்லியிருக்கேன். ஒரு 30 பீஸ் வந்து நீங்க போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு டைப்பரோடது பாத்தீங்கன்னா 950 ருபீஸ்ல இருந்து 1200 ருபீஸ் வரைக்கும் மார்க்கெட்ல வந்து சேல்ஸ் பண்ணலாம். அரௌண்ட் 30 ருபீஸ் பர் பீஸ்ங்க. 5 ருபீஸ் ப்ராஃபிட் ஒரு பீஸ்க்கு நீங்க வைங்க போதும். 40,000 ருபீஸ் வீக்லி உங்களால ஏர்ன் பண்ண முடியும். அரௌண்ட் உங்களுக்கு 266 பாக்ஸஸ் வரும். 8 மணி நேரம் ப்ரொடக்ஷன் 8000 அப்படின்னா 30 பீசஸ் நீங்க ஈச் பாக்ஸ்ல வச்சு நீங்க வீக்லி சேல்ஸ் பண்ணா போதும். அதாவது பர் டே வந்து உங்களுக்கு வந்து ஒரு 37 பாக்ஸஸ் 30 பீஸ் உள்ள இருக்கணும். அந்த மாதிரி 37 பாக்ஸஸ் சேல்ஸ் பண்ணும். இனிஷியலா இவ்வளோ பெரிய பாக்ஸஸ் நம்ம இவ்வளோ செலவு பண்ணி நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி நம்ம பண்றதுக்கு சாத்தியம் கிடையாது, கஷ்டம் தான் நமக்கு. அதனால நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்மால் ஸ்கேல்ல ஆரம்பிங்க. உங்களுக்கு இந்த தாங்க அந்த பேண்டீஸோட ஷேப். இந்த ஷேப் நார்மலோட மிஷின்ஸ்ல நம்ம பண்ணோம்னா அந்த ஊசி பொத்தல் போட்டு உங்களுக்கு அங்கங்க ஹோல்ஸ் வந்துடும். அதுக்கு தான் இதுக்கு டைப்பர் மேக்கிங் மிஷின் இருக்கு. அந்த மிஷின் தான் 95,000. அந்த மாதிரி பேப்பர்ஸ், இந்த மாதிரியான மெல்லிசான ஸ்பாஞ்ச், இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் வந்துட்டு ஸ்டிச் பண்ற மாதிரியான மிஷின்ஸ் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா கூட அந்த மிஷின்ஸ் வச்சு கூட நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இதுலயே கிளாத் டைப்பர் இருக்கு பாத்தீங்களா, இந்த பனானா ஃபைபர் இன்னர்ஸ் லைனர் வச்சு நீங்க கிளாத் டைப்பர், அது வந்து நார்மலான டெய்லரிங் மிஷின்லயே பண்ணலாம். இதுதான் அந்த பனானா ஃபைபரோட உங்களுக்கு உள்ள நடுவுல வைக்கிறது. இந்த ஃபைபர் ரோல் நடுவுல வச்சு கிளாத் டைப்பர் கூட வச்சு நீங்க வந்து சேல்ஸ் பண்ணலாம். அது வந்து வாஷபிள். நீங்க வாஷ் பண்ணி பிழிஞ்சு போட்டோம்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு 5 to 10 டைம்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி கிளாத் டைப்பர்ஸ். ஸோ உங்க சைட்ல இருந்து ரிசர்ச் பண்ணிட்டு இந்த மாதிரி டிஃப்ரெண்டான ப்ராடக்ட்ஸ் நீங்க தயாரிச்சீங்கன்னா கண்டிப்பா மார்க்கெட்ல நல்ல ஒரு பேர் எடுக்க முடியும். ஒரு பிராண்ட் கிரியேட் பண்ணுங்க, கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்ணிட்டு ப்ராப்பரா பண்ணுங்க. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா டீட்டெயில்ஸும் நான் ஷேர் பண்ணிட்டேன். வேற ஏதாச்சும் புது பிசினஸ் ஐடியா ஷேர் பண்ணோம் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிட்டு ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.